பரவாயில்ல, ரூல்ஸ் சொல்லியாச்சுல. பாட்டு போட்டோன்னே டான்ஸ் பண்ணுறீங்க, பாட்டு நின்றுன்னு நீங்கள் நிற்கிறீங்க. சில மாதிரி நிற்கணும். அப்படி கச்சிதமாக சில மாதிரி நிற்கிறவங்களுக்கு என்னப்பா? என்னப்பா? ஆள் மட்டும் ஓல்மாவா? வேறு பாட்டு போட்டு ஆட மாட்டேன். நீ வந்தது ஓவர் சட்டையாக இருக்கடா ஓன் சட்டை. என்ன பரிசுன்றான், ஆள் மட்டும் ஓலுமான்றான். ஏண்டா ஆள் மட்டும் சீடியோடைய நாளைய முடியும். எப்படி நிற்கிறான் அப்புறம் மொட்டை? அவன்கிட்ட என்ன சேட்டை? எங்கே சிப்பு போடணுமோ அதை போல மித்த ஊரை நீ பேண்ட் போட்டு வந்திருக்க. எதுக்கு அந்த பேண்ட் சட்டை உனக்கு? நீ மெயின் ப்ராப்பர்ட்டிஸை பாதுகாப்பு பண்ணுறா முல்ல. போமா, ரெடியாப்பா? பாட்டு ரெடி, நீங்கள் ரெடி. தம்பி எல்லாம் கவனிங்க. பாட்டு ஸ்டாப் பண்ணணும், அப்படியே இருக்கணும். மொழியை கூட பெறக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் மூச்சு கூட விடக்கூடாது. போலாமா? ஏடா இப்போ ஓவர் செட்டியாக இருக்காண்டாங்க. வாடா, என்னடா உனக்கு என்னடா பிரச்சனைங்க? வாடா, சரி போலாம். मालूमा डोलमा ऐसा लगड़ी मालूमा तेजी गली जिन्हें क्रैकी उठा सालमा अरिकल गरिकल कुछ उठा गलगले पलचिन पल बलक मिटा मेला लोकले அசைய கூடாது. கொஞ்சம் கை அங்கிட்டு. அசைய கூடாது. உனக்கு மூக்கு ஆடுது. மூக்கு ஆடு. அவுட்டு. கண்ணு ஆடுது. பூ ஆடுது. ஆமா, பெரிய சுபாஷ் சந்திர போஸ் பேரு போருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். இப்படி அப்ப ஆள் மட்டுமா? நீ ஆளே இல்லை, உனக்குலாம் ஆள் மட்டுமா? அசையக்கூடாது. மண்டையில் பாம்பே விழுந்தாலும் நீ அசையக்கூடாது. என்னம்மா அனாதையா நிற்கிற? அப்படி இல்லை, அப்படி இல்லை. அசையக்கூடாது, அசையக்கூடாது, சிரிக்கக்கூடாது. நீங்களும் அசையக்கூடாது. யாருக்கு அந்த பரிசு? யாருக்கு அந்த சோப்பு டப்பா? ஏடா 2 கால் கடையில் 1/4 கிலோமீட்டர் இடைவெளி கிடக்கு. ட்ரெயினின்னு உள்ள போயிட போறாரு. பாம்பன் பாலம் நினைச்சு புடியா? ஆமா, ஒலிம்பிக்ல பரிசு வாங்க போற. அப்படியே வெறியோட. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, சோப்பு டப்பாக்கு எவ்வளவு கண்ட்ரோலு. என்ன கர்ணபிராசா? ஏய் கவனா, இடி விழுந்தா மண்டையில் தான் விழும் பார்த்துக்க. சரி, இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம். உன்னை என்ன இப்ப என்ன மாவாட ஆட்ட சொன்னேன்? இப்படி இப்படி ஒரு டான்ஸ் எங்கேயா பார்த்துருக்கியா? அசையக்கூடாது. உங்களை யாருமா இப்போ 3 மறுபடியும் ஜாயின் பண்ண சொன்னது? எப்படி எப்படி ஆடிச்சு அந்த பிள்ளை? எப்படி ஆடிச்சு? இங்கிட்டலாம் போய் ஆடின பாட்டு முடிஞ்சு நீ எப்படி வந்து நிற்கிற? என்ன யாரையுமே அவுட் பண்ண முடியாது போலையே. அப்போ நம்ம அவுட் ஆயிடுவோமா? சரி, கடைசியா இதான் ஃபைனல் வாய்ப்பு. இதில் ஒரு ஆளை தேர்ந்து தான் பரிசு கொடுத்துருவோம். என்னென்ன சொல்ல முடியாது உங்களுக்கு. Rangarawadha
குத்து புட்டா குத்து உயிர் சோவாதா ரபரி வாடா பருக்கு 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 நான் முழிச்சுக்கிட்டு போய் ஒருத்தன் என்ன பைக்குள்ள என்ன 1.5 கிலோ என்ன வச்சிருக்க நீங்க இருடா என்னன்னு பார்க்க முடியாதுடா பார்த்துக்குங்க 2.25 அவன் என்ன வச்சிருக்கான் பார்த்தீங்களா பைக்குள்ள நாங்கள் எந்த பழத்தை பார்க்குறது இந்தா என்னடா கசிஞ்சு ஒழுதுன்னு பார்க்குறேன் எப்போ போன பொங்கலுக்கு வாங்கி வச்சிருந்தா போன கிருஷ்ண ஜெயந்திக்கு வச்சிருந்ததா இவன் நோக்கம் பூரா அந்த பழத்திலே அங்கே இருக்கு இவன் இங்கே ஆட மாட்டேங்கிறான் ஐயோ கீழே விழப்போதே அப்படி பத்திரமா வச்சிரு அடுத்த பொங்கலுக்கு தேவைப்படும் சரி நான் என்ன நினச்சேன் ஒரு ஆளுக்கு பரிசு கொடுக்கலான்னு பார்த்தோம் இல்லைடா உங்கள் விமர்சனம் பெரும் உட்காரு கொஞ்ச நேரம் உட்காரு உங்களுக்கு வேறு இருக்கா என்ன இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த குரூப்பு யாருமே வின் பண்ணாதனால வின் பண்ணலைன்னா எல்லாருமே வின் பண்ணிடுச்சு அழகாக நடிச்சிருச்சு இன்னொரு கோஷ்டி ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கான் இருங்க ஏய் ஐயோ பெரிய குழுவினரே இருக்காங்களே அமைதி இந்த பத்தியா நீங்கள் ஒரு அப்படி வந்துருங்கப்பா அப்படியே போயிருங்க போதும் இந்த பத்தியா இந்த பார்த்துக்கப்பா இது வசப்படாதுல்ல சரி எல்லாம் போங்கப்பா கீழே போங்கப்பா கேம் ஓவர் இத்தனை பேர் இருந்தா அப்படி 10 பேர் மட்டும் தான் நிற்கணும் மித்தவெல்லாம் போகும் ஆமாம் இது வசப்படாது டேய் நான் சொல்கிறேன் பார்த்தா இந்த குரூப் அப்படியே கீழே இறங்கிடு இங்கிட்டு பூரா இறங்கி பின்னாடி இறங்கிடு இல்லாட்டி கேம் ஓவர் இல்லை கேம் இல்லைப்பா எல்லாம் இறங்கி டைம் ஆச்சுடா இறங்குடா அடுத்த நிகழ்ச்சி போன இறங்குடா டக்கு நேரம் வேமா இறங்கு ஓடி அடுத்த நிகழ்ச்சி என்ன செய்ய போறீங்க உட்கார் பிரைஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பேன் உங்கள் காலில் சார் பிரமாதம் சார் இப்போ நிறைவா நம்ம நிகழ்ச்சியில் என்ன குறமாதம் இல்லை சார் நிறைவான்னு சொன்னேன் பிரமாதம் அப்படி பிரமாதம் சார் என்னப்பா ட்ராக் சூட் எப்படி போட்டுருக்காரு ஐயோ எந்த நண்டி பேண்ட்டு அவன் 1/2 கிலோ இருக்கான் பேண்ட்டு 2 கிலோ இருக்கு எப்படி நடந்து குழந்தை தூக்குங்க வாங்க தூக்கும் பார்த்துங்க அவங்க குழந்தை அவங்கவுங்க தூக்குங்க அது கூட்டத்தில் மாற்றி தூக்கிட்டு போயிடாங்க சார் இப்போ இந்த பலகுரல் மிமிக்ரி சரி பலகுரல் கற்றுக் கொடுக்குறது எப்படி சார் அது ஈஸியாக கற்றுக்கணும் அதை பற்றி இப்போ இளைஞர்கள்லாம் பசங்களாம் மேலே ஓடியாந்தாங்க ஆமாம் சரியா ஆமாம் ஒரே ஒரு பெரிய பையன் மட்டும் மேலைக்கு வா மிமிக்ரி கற்றுக்கிறேன்னு நினைக்கிற மட்டும் போதும் எல்லாம் கூப்பிட்டது ஒரு ஆள் நீ ஏற்கனவே வந்துக்கல போ நடுவில் வா நீ வா பலகுரல் கற்றுக்கிறது எப்படி ரொம்ப ஈஸி சொல்லுங்க முதல்ல யார் மாதிரி பேசணும் ஆசைப்படுறீங்க நம்ம மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சார் மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு தெரியுமா கொஞ்சமாக தெரியுமா சரி எது தெரியும் மண்டையாட்டிருக்கேன் நான் அங்கே பேசுகிறபடி நீங்கள் பேசினா நீங்களும் பேசிடலாம் எப்படி தலைவர் மாதிரி எப்படி பேசுகிறேன்னா ஒரு 50 பைசாவுக்கு ஒரு புளிப்பு மிட்டாய் வாங்கி சரி வாயில் போட்டு நல்லா டேஸ்ட் பண்ணிக்கிட்டே பேசினா எம்ஜிஆர் பேசுறது எப்படி சார் அதுதான் என்ன அருமையான கூட்டம் எப்போ ரசிக்கிறாங்க என்னம்மா சிரிக்கிறாங்க இந்த மாதிரி கூட்டத்தில் எவன் வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் அதான் வாங்க யார் பேச போகிறது நான் சொல்லித்தரேன் என்ன அப்படி வேமா வந்தீங்க மேடைக்கு வாடா அப்படி வாடா டக்குன்னு பயப்படாத ஒன்றும் முதல்ல எப்படி பேசுன்னு பாரு அதான் பேசுங்க சின்னடாச்சு உனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தா அதான் என்ன அருமையான கூட்டம் ஏன் நக்கிரு இது ஐஸ்கிரீம் மாதிரி நக்குடா 2 நக்கு அவன்கிட்ட கொடு அவன் கையை மூர்க்குறேன் என்னதான் செய்கிறான்னு பார்ப்போம் என்னை விட 1/2 அடி கூட இருக்கு இன்னைக்கு பாப்பா என்னதை பேசுகிறேன் தம்பி அருமையான கூட்டம் மைக்க மூளை பக்கத்தில் கொண்டு வாடா மைக்கு பக்கத்தில் கொண்டு வா நீ போங்க நீங்கள் 2 பேரும் போங்க 2 பேர் மட்டும் ஐயோ ஒரே தள்ளு முள்ளா தான் இருக்கு வரிசை பின்னாடுற வரிசை 1 by 1 அமைதியாடுறா சட்டை விடு அவன் சட்டையை பிடிக்காத தம்பி வணக்கம் தம்பு வணக்கம் ஓ வணக்கத்தை போய் வாய்க்கால் போய் போடுறா கூட
என்ன ரசி சொல்கிறான் அவன், தம்பி வணக்கம். நான் எம்ஜிஆர் மாதிரி பேசுகிறேன், அவன் நம்பியார் மாதிரி பேசிட்டு போய்கிட்டு இருக்கான். பேசு தம்பிவா. ஏடா கால்ரா வாந்தி எதுவும் போதா? குடுற மைக்கு அங்கே குடுற. நீ பேசுப்பா. அடா என்ன கூட்டம். சரி நம்மளே பேசிக்கிறோம். சரி அடுத்த குரல் அப்படின்னு அப்படின்னு. அடுத்த குரல். சார் அடுத்து வந்து சார் நம்ம இவர் வரது கார்த்திக் சார், பழைய கார்த்திக் சார் இருக்காங்களே, நவரச நாயகன் கார்த்திக் சார், அவங்கள மாதிரி. அவருடைய குரல் எப்படின்னா, இப்போ புரட்சி தலைவருக்கு நிறைய முட்டாய் போட்ட மாதிரி அவருக்கு நிறைய வெத்தலை வாக்கு போட்டு வெளியே துப்பிடக்கூடாது, கொதைக்கிட்டே பேசுறீங்கன்னா கார்த்திக். எப்படி சார்? என்ன உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனால் சீக்கும் போது கை தட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னப்பா பேசுற? நல்ல நல்ல சட்டை போட்டிருக்க, வந்து முன்னுக்கு. வணக்கம், என்ன நல்லா இருக்கீங்களா? வணக்கம், என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருங்க. அப்படி ஓரமாக போயிருங்க. வாங்க பேசுப்பா. நீ ஏன்டா இது கம்பத்தில் அடிவிட்ட காக்கா குஞ்சு மாதிரியே இருக்காரு, நல்லா பிரிஸ்காரு இப்படியா? நல்லா பேசு. ஆமாம், நம்பியார் குரல். மாரிமுத்து போதும்டா, ஓ மாரிமுத்து. கொஞ்சம் அங்கிட்டு பாதி போய் பொத்து. ஏண்டா இப்போ என்ன சினிமா தெரியல, டிக்கெட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டான்ஸ் இல்லையா? போதும் போதும் போதும். இல்லை சரியாக தான் இருக்கு, பேசுகிறதே வேணும் வேணும். பேசுங்க. ரகுவர வாய்ஸ் அடி. ரகுவர வாய்ஸ் எப்படி? ஒரு ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண கோவாயா என்ட கிரைண்டரை போட்டு விட்ட மாதிரி இப்படி பெரியவர. ஏய் போ வா நீ வா. ஏய் கோவாயா. ஏய் இங்க வாயா. நீ போயா போயா போயா. போதுமையா? நல்ல மனநிறைவான ஒரு விழா. எவ்வளோ நேரம் பேசினாலும் அழகாக ரசிக்கக்கூடிய ரசிகர்கள். இப்படி ஒரு ரசிகர்கள் கிடைக்கிறது தான் நாங்கள்லாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இரவு மேடைக்கு போகும்போது நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு உட்காந்துருக்குது. ஆனால் இங்கே பொறுத்த மட்டுக்கும் பெண்கள் கடைசி வரைக்கும், ஆண்களோட சிலர் எந்திரிச்சாங்க, பெண்கள் அவ்வளோ நேரம் உட்காந்து எங்கள் நிகழ்ச்சியை ரசிச்சிங்க. உங்களை அத்தனை பேருக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அப்படி கீழே வந்துருப்பா, முடிஞ்சது. இனி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் 33 ஆண்டு காலம் கிருஷ்ண ஜெயந்திக்காக நீங்கள் எடுத்திருக்கிற அந்த மாபெரும் விழா இன்றைய தினம் ரொம்ப கலகலப்பாக எல்லாரும் சிரிச்சு மகிழ்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும், ஊர் பொதுமக்களுக்கும், பஞ்சாயத்தார்களுக்கும் எங்களுடைய நன்றி சொல்லி, இனிது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு சூழலில் உங்களால் சந்திக்கும் வரை அடுத்தாண்டு இதை விட ஒரு நல்ல பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த அந்த வாய்ப்புக்காக நாங்கள் காத்திருக்கோம் என்று சொல்லி, இனி ஒரு முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறோம். உங்கள் இல்லறங்கள் தோறும் நல்லறமாக மாறுவதற்கு எல்லா வல்ல கிருஷ்ண பகவான் அருள்களை கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி நன்றி, வணக்கம். வணக்கம். முத்துசாருடைய சிடியை பின்னாடி வந்து வாங்கிக்கலாம். பட்டிமன்றம், கலக்கப்போவது யார், அசத்தப்போவது யார் நிகழ்ச்சி மற்றும் நீங்களெல்லாம் புதுசாக காமெடிலாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நிறையா சிடி இருக்குது. உங்களுக்கு வீட்டில் பொழுது பார்க்க நினச்சிங்கன்னா பெண்ணுக்கு சிடி விற்கிறோம், வந்து வாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மேடை நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பாக ஒளிபெருக்கியை அமைத்து கொடுத்த ஆபரேட்டர் சுரேஷ் அவர்களுக்கு இளைஞர் படுவி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. யாதவ குலத்தினில் பிறந்தவன் கண்ணன், யாவர்க்கும் அருளினை வழங்கும் கார்வண்ணன், ஆணவ கௌரவ ராணி வீரருத்தாய், பாண்டவர் ஐவரின் பங்கினை அளித்தாய்.
சாரதி ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி பயன் தரும் கீதையை மொழிந்ததும் கீர்த்தி கீதையின் சாரமே வாழ்வின் ஆதாரம் கிருஷ்ணாவதாரமே திருமாலின் தேகம் कृष्णा हरे जय कृष्णा हरे कृष्णा गुरुवायूरप्पा हरे आदि नारायण श्रीनिवासा अच्युत केशवा वासुदेवा பந்தமும் பாசமும் மனதினில் கனக்க போரினை ஒதுக்கிட விஜயனும் நினைக்க கீதையின் சாரமே தெளிவினை கொடுக்க தேரினில் ஏறினான் விஜயன் போர் தொடுக்க कृष्णा हरे जय कृष्णा हरे कृष्णा गुरुवायूरप्पा हरे आदि नारायण श्रीनिवासा अच्युत केशवा वासुदेवा தர்மம் நிலைத்திட சக்கரம் விடுத்தாய் அதர்ம